வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பழைய சோறு. பழைய சாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நாள் சாயங்காலம் சாதம் ஆக்குறோம்ல, அந்த சாதத்தை நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். மறுநாள் காலையில் அது நல்லா தண்ணியில் ஊறி இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நைட் ஃபுல்லாக சாதம் தண்ணியில் ஊறினால ஃபெர்மெண்டேஷன் நடந்திருக்கும். இந்த பழைய சோற்றில் ப்ரோபயோட்டிக் அதிக அளவில் இருக்கும். இப்போ பழைய சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல் நாள் சாயங்காலம் நான் சாதம் ஆக்கியிருக்கேன். அந்த சாதத்தை மண் பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. சாதம் முங்குற அளவுக்கு நான் அதில் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். வறுமையில் இருக்கிறவங்க தான் பழைய சோறு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற கருத்து மாறி இப்போ வசதியான ஆட்களுமே பழைய சோத்தோட அருமையை உணர்ந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சிட்டிஸில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ரைஸ் அப்படிங்கிற பேரில் இந்த பழைய சாதம் நமக்கு கிடைக்குது. மறுநாள் திறந்து பார்த்தோம்னா அந்த சாதம் தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும். இந்த பழைய சாதம் ஊறின தண்ணியை நீராகாரம்னு சொல்லுவோம். இதை குடிச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற சோர்வை போக்கி புத்துணர்ச்சி தரும். பழைய சாதத்தை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நம்ம உடம்பு குளிர்ச்சியாகுது. இந்த சாதத்தில் தேவையான அளவு தயிரும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடணும். பழைய சாதத்தில் ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்கிறனால செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. பழைய சாதத்தில் விட்டமின் B6 மற்றும் B12 அதிக அளவில் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பழைய சாதம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நம் முன்னோர்கள் எவ்வளவு வயதான ஆட்களாக இருந்தாலும் நீண்ட நாள் உடல் வலுவோடு இருக்க முடிஞ்சி. இதற்கு முக்கிய காரணம் அவங்க எடுத்துக்கொண்ட உணவு முறையே. அதிலும் அவர்களுடைய அன்றாட உணவில் பழைய சோறு இடம் பிடித்திருப்பதே இதற்கு முக்கிய காரணம். இந்த பழைய சோத்தோட வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு தனித்துவமான சுவையை தருது. பழைய சோறு வெப்பமான காலநிலைக்கு ஏற்ற உணவாக இருக்குது. பழைய சோறை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது மன அழுத்தம் குறையுது, புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது. பழைய சோறில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது. நம்ம உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியாக்கள் பழைய சோறில் அதிகமாக இருக்குது. பழைய சாதத்தையும் அதை ஊற வைத்த நீராகாரத்தையும் எடுத்துக்கொள்வது வழக்கமாக நாம் உட்கொள்ளும் அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை தரும் என கூறப்படுகிறது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.